லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்று பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. எதில் நீங்கள் எதையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் குறை நிறை இல்லாமல் எதுவுமே இருக்காது. நிறை அதிகமாக இருக்குது, குறை வேணால் கம்மியாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. குறைகள் ஒரு சில குறைகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நிறைகள் நிறையா இருக்குது. முன்னேற்ற பாதை நிச்சயமாக போகுது. அதில் என்ன மாற்றம் இருக்குது? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. முன்னேற்றம் தான் போய்கிட்டு இருக்கு. சொல்லி அவங்க தான் பின்னோக்கி போய்க்கின்னு இருக்கிறாங்க. முன்னோக்கி வரவே இல்லை. அவங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்காக வாழ்கிறவங்க இல்லை, ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக வாழ்கிறவங்க இல்லையா. நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் போகுது. அதாவது ஒரு வண்டி முன்னேறி போகும்போது சில விபத்துகள் வரதாமா செய்யும். எல்லாத்தையும் குறை சொல்லிடக்கூடாது. முன்னை விட இப்போ பரவாயில்ல, அவ்வளோதான். அது பொய்யான வேடதாரிங்க. அவங்க வளர்ச்சி, அவங்க குடும்ப வளர்ச்சி. மற்றவங்களாம் குடும்பம், அரசியல், வாரிசுன்னுவாங்க. இவங்களுக்கு வாரிசே கிடையாது. பப்ளிக்கு தான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு சொந்த உழைப்பில் வந்தது தான். இவர் படிக்க வச்சு டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். ஆனால் மற்றவங்கள குறை சொல்லுவார். அப்பம் புள்ள சண்டையே பெருசாக இருக்குது பத்திரிகையில். வேறு எதுவும் செய்தி வரல. இல்லை, நிச்சயமாக கிடையாது. அவ்வளோதான். இப்போ ஆளும் கட்சி டிஎம்கே. அவர் அன்புமணி அந்த கட்சியில் ஒரு இணை கட்சியாகவும் அவர் இல்லை, அவர் கூட்டணியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பேசுவாங்க. அதனால் அன்புமணி இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அது சரியான கருத்தாக எனக்கு தெரியல. சரியாக போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டு பயந்து செய்கிறாங்க. அவங்க ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே எங்கே பிடிக்கலாம், எங்கே அவங்கள்ட்ட குறை கொள்ளலாம்னு சொல்லி ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கும்போது டிஎம்கே ஒரு திராவிட ஒரு பலம் வாய்ந்த கட்சி. அது அவ்வளோதான். ஒரு அறுதி பெரும்பான்மையான கட்சியை எப்படி உடைக்கலான்னு சொல்கிறது எதிர்கட்சிகளுடைய திட்டங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரணும். அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா சரியான விஷயங்கள் செய்கிறாங்க. மக்கள் அணுகும்போது அதை உடனே அதை இது பண்ணிடுறாங்க. நேற்று கூட யாரோ ஒரு ஆள் ரோடு ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நம்ம தளபதிட்டியை கொடுத்த மறுநாளே ரோடு போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்க ரொம்ப கருத்தாக செய்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகைகள் இருக்குது. எந்த காரியத்துக்கு முன்னால் பட்டாக்கெல்லாம் நாங்கள் 10,000 20,000 கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்லைனில் வீடு தேடி வந்துடுது. அப்போ அதெல்லாம் நல்ல சரியாக செய்கிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அது நம்ம அந்த மகளிருக்கு அந்த கல்வித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பிள்ளைகள் நல்ல பாமர பிள்ளைகள் எல்லாமே இப்போ பெரிய படிப்புக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முன்னால் அது கிடையாது. அந்த ஃபைனான்ஸ்னால் நிறைய பேர் நல்லா படித்த பிள்ளைகள் வீட்டு வேலையை கவனிக்கக்கூடிய இதாக தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஒரு விழிப்புணர்வு ஒரு கலைஞர் திட்டம், அந்த திட்டம், அந்த தொகை கொடுக்கறது, அந்த அரசு பள்ளியில் படித்தா அதுக்கு சலுகை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பிள்ளைகளை வரும்போது அவங்க நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அவங்களால தான் நான் அந்த படிக்க பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது அது முன்னேற்ற பாதையாக தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அவர் தான் காரணமே, அன்புமணி தான் காரணம். மோடி அரசுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. மோடி அரசு ஒழுங்காக இருந்ததுனாக்கா எல்லாமே நல்லா தான் நடக்கும். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லா தான் போயிட்டுருக்காரு. நல்லா ரன்னிங் பண்ணி தான் நல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா தான் போயிட்டுருக்குது. இதுக்கு காரணமும் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தான் குறை சொல்லுவாங்களே தவிர அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. முன்ன விட இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சியாக தான் இருக்குது தமிழ்நாடு. முன்ன விட இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சியாக தான் இருக்குது. வளர்ச்சி இருக்கோ இல்லையோ அவருக்கு தேவை பெட்டி வந்துருச்சுன்னா அவருக்கு எல்லாமே வளர்ச்சியாகவும் தெரியும், வீழ்ச்சியாகவும் தெரியும். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு எப்போது இருந்ததை விட சிறப்பாக தான் இருக்குது தமிழ்நாடோட ஆட்சி. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எவ்வளவோ இந்த பஸ்ஸில் இலவச மகளிர் பயணம், மாதம் 1000 ரூபா, இந்த வகையில் திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. இதை அவர் குறை சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அவருக்கு இப்போ ஒரு 2 பெட்டியை கொடுத்துட்டாங்கன்னா அவர் நல்லா ஆட்சிம்பார். பெட்டி கொடுக்கல அதிமுக கொடுத்துனா அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சிம்பார். இதுதான் அவருக்கு வேலை. இல்லை, நிச்சயமாக கிடையாது. அவ்வளோதான். இப்போ ஆளும் கட்சி டிஎம்கே. அவர் அன்புமணி அந்த கட்சியில் ஒரு இணை கட்சியாகவும் அவர் இல்லை, அவர் கூட்டணியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பேசுவாங்க. அதனால் அன்புமணி இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அது சரியான கருத்தாக எனக்கு தெரியல. சரியாக போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டு பயந்து செய்கிறாங்க. அவங்க ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி
மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எங்கே பிடிக்கலாம், எங்கே அவங்கள்ட்ட குறை சொல்லலாம் கொள்ளலாம்னு சொல்லி ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கும்போது டிஎம்கே ஒரு திராவிட ஒரு பலம் வாய்ந்த கட்சி. அது அவ்வளோதான். ஒரு அறுதி பெரும்பான்மையான கட்சியை வந்துக்கிட்டு எப்படி உடைக்கலான்னு சொல்கிறது எதிர்க்கட்சிகளுடைய திட்டங்கள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரணும். அதனால் அவங்க வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. நல்லா சரியான விஷயங்கள் செய்கிறாங்க. மக்கள் அணுகும்போது அதை உடனே அதை இது பண்ணிடுறாங்க. நேற்று கூட யாரோ ஒரு ஆள் ரோடு ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நம்ம தளபதிட்டியை கொடுத்த மறுநாளே ரோடு போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்க ரொம்ப கருத்தாக செய்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகைகள் இருக்குது. எந்த காரியத்துக்கு முன்னால் பட்டாக்கெல்லாம் நாங்கள் 10,000 20,000 கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்லைனில் வீடு தேடி வந்துடுது. அப்போ அதெல்லாம் நல்ல சரியாக செய்கிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அது வந்துட்டு நம்ம அந்த மகளிருக்கு வந்துட்டு அந்த கல்வி தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பிள்ளைகள் நல்ல பாமர பிள்ளைகள் எல்லாமே இப்போ இன்றைக்கி பெரிய பெரிய படிப்புக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முன்னால் அது கிடையாது. அந்த ஃபைனான்ஸ்னால் நிறைய பேர் நல்லா படித்த பிள்ளைகள் வீட்டு வேலையை கவனிக்கக்கூடிய இதாக தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு ஒரு கலைஞர் திட்டம், அந்த திட்டம், அந்த தொகை கொடுக்கறது, அந்த அரசு பள்ளியில் படித்தா அதுக்கு சலுகை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பிள்ளைகள் வரும்போது அவங்க நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அவங்களால தான் நான் அந்த படிக்க பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது அது முன்னேற்ற பாதையாக தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதான் நான் தான் சொல்லிட்டேனாம்மா, ஒரு வளர்ச்சி பாதையில் போகும்போது சில விபத்துகள் நடக்கத்தான் செய்யும். இப்போது அந்த விமானம் விழுந்து நொறுங்கன்னு நினச்சாங்களா? விழுந்ததில்ல. இதெல்லாம் குறைய தேடினக்கூடாது. சில நிறைவுகளை பார்க்கணும். நானும் திமுக காரன் இல்லை, ஒரு நடுநிலையாளர் தான். பரவாயில்ல. வளர்ச்சி, மகளிர் முக்கியமான வளர்ச்சி. நிச்சயமாக அவங்க அப்பாவை விட ஒரு அதிகமாக செய்கிறாருமா. அவங்க அப்பாவை விட ஒரு அதிகமாக, அவரை விட ஓவர்லுக் பண்ண முடியாது, அதிகமாக செய்கிறாரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக இருக்குதுமா. என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து நிச்சயமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. பாராட்டக்கூடிய விஷயம். அது நல்ல ஒரு இதுதான், நல்ல ஸ்கீம் தான் எடுத்து வந்திருக்காரு. பாராட்டக்கூடிய விஷயம் தான். எல்லாம் பணத்துக்காக, பெட்டிக்கு தான் எல்லாம் பெட்டி போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க குடும்ப பிரச்சனையே அரசியல் ஆகிட்டாங்க அவங்க. அதனால் அப்படி தான் இருப்பாங்க அவங்க. என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்டேஜில் கொண்டு போனால் பொருளாதார வளர்ச்சியில் நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்தாப்புல வேலை வாய்ப்புகள் ஓரளவு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்தில் எல்லாமே பண்ணிட முடியாதுல்ல. 10 வருஷம் இருந்த எடப்பாடி என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. அவர் என்ன வளர்ச்சி கொண்டுட்டார்? இவங்க 5 வருஷம் தான் ஆச்சு. இன்னொரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம், வளர்ச்சி வருதான்னு பார்ப்போம். வளர்ச்சி வரலன்னா இவரை மாற்றிட்டு விஜயை கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நிச்சயம் வளர்ச்சி தான். அதில் என்ன மாற்றம் இருக்குது? அந்த மாதிரி வளர்ச்சிகள் பொருளாதார அடுத்த நாடு நம்ம நாட்டில் முதலீடு பண்ணி ஒரு தொழில் தொடங்கினா இங்கே உள்ள உங்களுக்கு வேலை தானே கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லையே. எவ்வளோ பெரிய விஷயம் அது. தமிழ்நாடு ஒரு காலத்தில் ரொம்ப கொஞ்சம் நம்ம தென் தமிழெலாம் வந்துட்டு ரொம்ப தொழில் வகையிலலாம் ரொம்ப முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. எல்லாம் அந்த நார்த்தன் கண்ட்ரியில் தான் அந்த தொழிற்சாலைகள் அதெல்லாம் இருந்தது. இவங்க போகும்போது நம்ம மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அந்த தொழிலை தொடங்குவதற்கு நமது மக்கள், நமது ஸ்டாலின், நமது தளபதி பெருக்காருன்னு சொன்னால் அவங்க அதை வரவேற்று இவர் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மனவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சில நிறுவனங்களெல்லாம் அமைச்சு அதன் மூலமாக வேலைவாய்ப்பு, வருமானம் தான் இன்னும் நல்ல தொழிலெல்லாம் நல்ல டாப்பில் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் பார்க்க தான் செய்யணும். நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது, ஆனால் நாங்கள் ஒரு அப்சர்வர். அன்புமணி கொஞ்சம் ஒரு டாக்டர். அவர் கொஞ்சம் மனநல சரியில்லாமல் இருக்கிறதாக நினைக்கிறேன். ஏன்னா பெத்த தகப்பேன், அப்பாட்ட ஒரு சண்டை வளர்த்து எடுத்தது யார், உருவாக்குனவர் யார்? அப்போ ஒரு டாக்டருக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் எல்லாம் சைக்காலஜிலாம் படித்து தான் ஒரு டாக்டராக வந்திருப்பார். அது எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். எனக்கு என்ன ஒரு தகப்பன் கீட்டியால் எனக்கு அங்கே குத்துறாங்க, இங்கே குத்துறாங்க, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லும்போது ஒரு டாக்டராக இருந்த ஒரு மகன், அப்போ அதில் அவர் கொஞ்சம் அந்த கட்சியில் உள்ள ஒரு தலைவலியிலே அவர் ரொம்ப இருக்கும்போது அவர் மற்ற கட்சியை பற்றி எதாக சொல்கிறாருன்னா, குறைவாக சொல்கிறாருன்னா, அதை நான் முழுமையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் எல்லோரும் இங்கே வர்றான். இங்கேருந்து எவனுமே அங்கே போகலையே. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் நம்மளை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க. அவன் தான் தமிழ் கற்றுக்கிறான். நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் இங்கே பிழைக்கிறனால அவன் தான் தமிழ் கற்றுட்டு வர முடியாது. அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. பெட்டி தான் காரணம். வேற என்ன? தைலாபுரத்துக்கு பெட்டி போச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவார். வேற என்ன சொல்ல போகிறாரு?